இந்த மகாலய அமாவாசையில் 21 செப்டம்பர் ஆண் வர்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள், பெண் வர்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள், இதெல்லாம் ரத்னாகரம் மகோதரம். தான தர்மங்களில் மிக முக்கியமானது வெள்ளி. ஃபஸ்ட்டு தானம் பண்ணுறீங்களோ இல்லையோ, அம்மா அப்பாவை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். சமுத்திரங்களில் நீராடுவது, இப்போ சென்னையிலே சமுத்திரம் இருக்குது, நீராடலாம். அந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்தது ராமபிரான். இது சொல்கிறதுக்கு எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ராமபிரானே சிவபெருமானுடைய பித்ருவை, அதாவது பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்திருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அவங்க இறந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய எந்த ஒரு சார்ந்த தர்ப்பணங்களும் எதுவுமே போய் சேர பிரயோஜனமே கிடையாது. சிவபெருமான் தன்னுடைய மகனாகி இருக்கக்கூடிய விநாயகருடைய தலையை எடுத்துட்டார். இந்த இடத்துல ராமன் பெரியவன், சிவன் தாழ்ந்தவன் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அப்பா நல்லாவே பார்த்துக்கல, எங்கள் அப்பா எப்போவுமே நான் அடிச்சுட்டு தான் இருந்தார், எங்கள் அப்பா எப்போவுமே என்னை சாபம் தான் விட்டுட்டு இருந்தார், நான் ஏன் பண்ணோம் அப்படிங்கிற கேள்விகள். மகாலய அமாவாசை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ 20 செப்டம்பரும் அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குமுதம் பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. எல்லாருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். மகாலய பட்சம், மகாலய அமாவாசை, சூரிய கிரகணம், இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாள் செப்டம்பர் 21 2025. அமாவாசை திதி, அது மகாலய பட்சத்தில் இருக்கக்கூடிய அமாவாசை, சூரிய கிரகணம் எல்லாம் சேர்ந்து வருதே, இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பொதுவாகவே நல்லது செய்யாது. சரி, இந்த மகாலயத்தை ஃபஸ்ட்டு பேசிடலாம். மகாலயம் என்பது 15 நாட்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு சார்த தர்ப்பணங்கள், சங்கல்ப சார்தம் இன் ஜென்ரல், பிண்ட பிரதானம், தான தர்மங்களில் மிக முக்கியமானது வெள்ளி. அதாவது பித்ருக்கள் முன்னோர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு தானம் அப்படின்னு சொன்னால் வெள்ளி தானம். வெள்ளின்னா நான் சொல்கிறது 10 கிலோ கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1 கிராம் வெள்ளி வாங்கி மகாலய பட்சத்தன்னைக்கு, மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம வேத விற்பனர்களுக்கு தானம் செய்யும் பொழுது 21 ஜென்மங்கள், 21 தலைமுறைகளாக நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நிவர்த்தி ஆகும். அதுக்கும் மேலே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தானம் பண்ணுறீங்களோ இல்லையோ, அம்மா அப்பாவை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். இப்போ அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள சரியாக பார்த்துக்க மாட்டோம், ஆனால் நம்ம மட்டும் ஜாலியாக அவங்க இறந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய எந்த ஒரு சார்ந்த தர்ப்பணங்களும் எதுவுமே போய் சேராது, பிரயோஜனமே கிடையாது. உயிரோடு இருக்கும்போது நல்லா பார்த்துக்கணும். அவங்க உயிரோடு இல்லைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் லட்சத்தில் செலவு பண்ணி, கோடிகளில் செலவு பண்ணிலாம் பரிகாரம் பண்ணால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா தான் முதல். அம்மா அப்பாவுக்கு சரணாகதிங்கிறது முதல் தத்துவம், அதுக்கப்புறம்தான் குரு, அதுக்கப்புறம்தான் தெய்வம். இந்த மகாலய அமாவாசையில் 21 செப்டம்பர் ராமேஸ்வரமே அப்படியே ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடே ராமேஸ்வரத்தில் தான் இருக்கும்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சொன்னால் அந்த மகாலயத்தில் பொதுவாக போய் தீர்த்த ஸ்தலங்களில் நீராடுவது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சமுத்திரங்களில் நீராடுவது, இப்போ சென்னையிலே சமுத்திரம் இருக்குது, நீராடலாம். தீர்த்த க்ஷேத்திரங்கள்னு நிறையா இருக்குது. இப்போ ஸ்ரீரங்கத்தில் காவேரி இருக்குது. நீங்கள் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்னாகர மகோததோ அப்படின்னு சொல்லுவோம், கந்த பர்வதம் அப்படின்னு சொல்லுவோம். ரத்னாகர மகோததோ அப்படின்னா ஆண் வர்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள், பெண் வர்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள், இதெல்லாம் ரத்னாகரம் மகோததம். அதாவது கடல் சங்கமிக்கக்கூடிய இடம் தனுஷ் கோட்டி. தனுஷு கோட்டி அப்படின்னு சொன்னாவே தனுசு ராசியை குறிக்கும். காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சூக்ஷமாக சொல்லியிருக்காரு. ராமபிரானே சிவபெருமானுடைய பித்ருவை, அதாவது பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்திருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்முடைய ராமேஸ்வரம். ஏன் அது நடந்ததுன்னா, சிவபெருமான் தன்னுடைய மகனாகி இருக்கக்கூடிய விநாயகருடைய தலையை எடுத்துட்டார். உள்ளே போய் நம்ம பார்வதி தேவியை பார்க்க விடலன்னு சொல்லி விநாயகர் ரொம்ப கிளியராக இருக்கார். வாஸ் போல்டு. முடியாது, எங்கள் அம்மா சொல்லிட்டா நான் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்த விநாயகருடைய தலை எடுத்ததுனால அவருக்கு பித்ருதோஷம் வந்தது. அந்த பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்தது ராமபிரான். இது சொல்கிறதுக்கு எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த இடத்துல ராமன் பெரியவன், சிவன் தாழ்ந்தவன் அப்படிலாம் கிடையாது. இருக்கிற ஃபேக்ட் இப்படி தான். புராணங்களில் சொல்லக்கூடிய கதை இதுதான். அதனால் மகாலய பட்சத்தில் பொதுவாகவே முன்னோர்களுக்கு எவ்வளோ, பொதுவாக அப்பா தாத்தா முத்தாத்தா 3 தலைமுறைக்கு மட்டும்தான் பொதுவாகவே நம்ம தர்ப்பணங்கள் செய்வோம், வழிபாடுகள் செய்வோம்.
ஆனால் இப்போ இந்த மகாலயத்தில் இந்த 15 நாட்கள் கழித்து மகாலய அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மகாலயம் 15 நாட்களும் பார்த்தீங்கன்னா 7 தலைமுறைகள் 7 தலைமுறைகள் பேரே தெரியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் முன்னோர்கள் கூட நம்முடைய இந்த பூலோகத்தில் தான் வாசம் செய்வார்கள். அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது செப்டம்பர் 20ஆம் தேதி சதுர்தசி திதி, 21ஆம் தேதி அமாவாசை திதி. மகாலய அமாவாசை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ 20ஆம் தேதி செப்டம்பரும் அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னு கேட்டால் சதுர்தசியை நம்ம காத சதுர்தசி அப்படின்னு சொல்லுவோம். காத சதுர்தசின்னா என்ன அர்த்தம்? குத்தி கொலை பண்ணுறது, ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர் சூக்கு போட்டு சாகிறது, இல்லை விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறது, வண்டி வாகனங்களில் விபத்துக்களில் இறக்கிறது, ஏதோ இடத்துல நான் விளையாட போனால் தண்ணியில் அடிச்சுட்டு போய் என் பையன் இறந்துட்டாங்க, முன்னோர்களில் எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துர்மரணங்கள் ஆகியிருக்கக்கூடிய ஆத்மா மக்கள் பொதுவாக சாந்தி அடையிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த காத சதுர்தசி செப்டம்பர் 20ஆம் தேதி நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் பிண்ட பிரதானங்கள் டைரக்டாக போய் சேரும். சரி, சில பேர் இப்படி பண்ண முடியாது சார், தர்ப்பணங்கள்லாம் செய்ய முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகம் எனக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது மிக முக்கியமான தானங்களில் சில்வர் வெள்ளி தானம் செய்ய வேண்டும். பித்ருக்களுக்கு முக்கியமான ஒரு தானங்களில் வெள்ளி. ஏன்னு கேட்டால் சிவபெருமானுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு 2 துளி கண்ணீர் அப்படிங்கிறது சில்வர், அதுதான் விஷயம் வெள்ளி. அதனால் பித்ருக்களுக்கான தேவதை அப்படின்னு சொன்னால் சிவபெருமான். ஸோ தாத்தா முத்தாத்தா அப்படின்னு சொன்னால் ருத்ரனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். ருத்ரன்னா வேற யாரும் கிடையாது, சிவபெருமான். ஸோ அதனால் டைரெக்டாக போய் நீங்கள் முன்னோர்களை அடையலாம். அப்போ சதுர்தசி அன்னைக்கும் சரி அமாவாசை அன்னைக்கும் சரி நம்ம செய்ய வேண்டியது தர்ப்பணங்கள், திதி, சார்தங்கள், தானங்கள், படையல் போட்டு வழிபாடு செய்வது, இதெல்லாம் ஒரு இதில் இருந்தாலும் ஒருவேளை செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் மிக முக்கியமான 5 விஷயங்களை நீங்கள் தானம் செய்தால் நேரடியாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன அந்த 5 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பாகற்காய், பழாப்பழம், கீரை வகைகள், எந்த கீரை வேணால் நீங்கள் தானம் பண்ணலாம். வாழைக்காய், பச்சரிசி, வெல்லம், மிக முக்கியமாக தட்சிணை யதாசக்தி. நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் 11 ரூபா தட்சிணை கொடுத்தாலும் போகும். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். 108 ரூபா இந்த மாதிரி நம்ம தட்சிணைகள் கொடுத்து வேத விற்பனர்களுக்கு பிராமணர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணி வணங்குவது. அதில் ரொம்ப முக்கியமாக பூணூல் தானம் பண்ணுறது, இட்டுக்கக்கூடிய சந்தனத்தை தானம் பண்ணுறது, குங்குமம் மஞ்சளை தானம் பண்ணுறது. ஒருவேளை லேடிஸ் யாராக இருந்திருக்காங்கன்னா ஒரு 5 பேர் பெண்கள், நான் சொல்கிறது சுமங்கலி பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். பூ, பொட்டு, ரவிக்க பீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள், பழரசங்கள், பழ வகைகள், இதெல்லாம் நம்ம தானம் பண்ணப்படுது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது நான் ஏன் பண்ணணும்? பித்ரு பக்ஷம், எங்கள் அப்பா நல்லாவே பார்த்துக்கல, எங்கள் அப்பா எப்போவுமே நான் அடிச்சுட்டு தான் இருந்தார், எங்கள் அப்பா எப்போவுமே என்னை சாபம் தான் விட்டுட்டு இருந்தார், நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடிலாம் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசவே மாட்டாங்க. அப்பா சொன்னாச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். சாயந்தரம் 6 மணிக்கு அப்பா வரப்போகிறான்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 5:45க்கு வண்டி உள்ளே இருக்கும், பையன் உள்ளே இருப்பான், படிச்சுட்டு இருப்பான். ஆனால் இப்போது நைட்டு 11 மணி ஆனாலும் நைட் அவுட் போகிறது, இஷ்டத்துக்கு இருக்கிறது, பெரியவங்களை மதிக்காமல் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆங்கிளில் அம்மா அப்பாவும் கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி அனுசரித்து போகிறதும் நல்லது. ஏன்னா இப்போ ஜென்ஸின்னு சொல்கிறோம், அந்த என்டையர் சொசைட்டியே மாறிடுது. இப்படி இருக்கும் பொழுது நான் சொல்ல வேண்டிய ஒன்று தான், அம்மா அப்பா தாயாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. சரி, அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு கடன்கள்னால் நமக்கு என்ன நடக்கும்? இந்த பிராயச்சித்தங்கள் செய்கிறதுனால எனக்கு என்ன நடக்கப்படுது? இன்றைக்கி எனக்கே சாப்பாடுகள் இல்லை, நான் போய் முன்னோர்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள், முன்னோர்களுக்கு சாப்பாடு போடுங்க, தர்ப்பணம் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு என்ன நடக்கும்னு கேட்டால் வம்சாபிவிருத்தி நடக்கும். புராணங்களில் சொல்லக்கூடியது மிக முக்கியமானது. வம்சாபிவிருத்தினா என்ன அர்த்தம்? வம்சம் வளரும். அப்போது ஆண் குழந்தைகள் பிறப்பாங்க. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகும்ல சார் கேட்டால் வம்சம் எப்படி தலைக்கும்? கல்யாணம் ஆகாமல் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. அப்போ நல்ல வரன் கிடைக்கும், சுலாவண்ய நல்ல பொண்ணாக கிடைக்கும், நல்ல பையனாக கிடைக்கும், அதே ஜாதியில் கல்யாணம் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்ருதோஷம் இருக்குது ஜாதகத்தில்னு கன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லவ் மேரேஜஸ் நடக்கும். சில பேருடைய வீட்டில் கலப்பு திருமணம், ஜாதி மாற்றி ஜாதி கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ ரொம்ப ஒரு மாடர்னாக சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா இதெல்லாம் தோஷம் இருந்தால் தான் இப்படி நடக்கும்.
குலம் பாரு அப்படின்னு சொல்லுவோம். குலம் கோத்திரம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, அந்த ஜெனட்டிக்ஸில் அந்த ஒரு ஜீன் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறது தான் குலம் கோத்திரம். அதில் இந்த முன்னோர்கள் சாந்தி செய்யும் பொழுது நல்ல பொண்ணு அமையும், நல்ல பையன் அமைவான். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றின்னு இருப்பாங்க, மேலேயே வர முடியாது. என்ன பண்ணாலும் சரி, ஒரு 5000 ரூபா கூட ஒரு மாதத்துக்கு சேவிங் பண்ண முடியாது. விட்டுருங்க சார், 3000 ரூபா எடுத்து வைக்க முடியாது. இதே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு மகாலய தர்ப்பணம், மகாலய அமாவாசை இன்றைக்கு செய்யக்கூடிய தானங்கள் பயங்கரமாக வேலை செய்யும். நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் பொதுவாகவே மகாலய அமாவாசை பெரிய அளவுக்கு கொண்டாடுங்க. நீங்கள் பண்ணக்கூடியது உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் தாராளமாக உங்களுடைய வம்சாபிவிருத்தியை கொடுக்கும், கல்யாண பிராப்தத்தை உண்டாக்கும், நல்ல வெளிநாடுகளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல விஷயங்கள், சத்காரியங்கள், தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளை பொதுவாக இந்த மகாலய அமாவாசையை நீங்கள் மாற்றலாம். உங்கள் பசங்க நல்லா இருக்கணும், உங்கள் வம்சாவளி நல்லா இருக்கணும்னா தயவுசெய்து பண்ணுங்கள். நான் ஏன் பண்ணணும், எங்கள் முன்னோர்கள் எனக்கு ஒன்றுமே பண்ணதில்லை, ஒரு கால் துண்டு ஒரு நிலம் கூட வச்சது போக கிடையாது, நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க, அம்மா அப்பா கொடுக்க வேண்டியது நல்ல ஆரோக்கியமான உடம்பு, கை கால் நன்னா கொடுத்தா போகிறோம். நீங்கள் என்ன உழைச்சி சம்பாதிக்கிறீங்கன்னு அது உங்களுடைய தலைவிதி, உங்களுடைய பிராப்தம். அதே வீட்டில் பிறந்து ஒரு பையனுக்கு நல்லா கிடைக்குதுன்னா அவனுக்கு அது பிராப்தம், அவ்வளோதான். அதனால் மகாலய அமாவாசை அன்றைக்கி இது பண்ணுங்கள். சார்த தர்ப்பணங்கள் செய்வது மிக முக்கியமானது. இந்த தானங்களில் 5 விஷயங்கள் தானம் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. நல்லா பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.